ஆரம்பிக்கலாமா சார்? இன்று காரைக்கால் பகுதியில் நானும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏவி சுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து மாட்டு வண்டி போராட்டம் நடத்தினோம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலை மற்றும் சமையல் எரிவாயு விலை விஷம் போல் ஏறி வருகின்ற இந்த தருணத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற முறையில் மக்களிடம் சென்று கையெழுத்து இயக்கத்தை துவங்க சொல்லி, அதுவும் பெட்ரோல் நிலையத்தின் முன்பாக பெட்ரோல் டீசலை பயன்படுத்துகின்றவர்களிடமிருந்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய உத்தரவையும் ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதியிலிருந்து 17 தேதி வரை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். காரைக்காலில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதற்கு காரணம், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் $130 ஒரு பாரல் கச்சா எண்ணெய் இருந்த சமயத்தில் நாங்கள் 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் விற்றது. இன்று கச்சா எண்ணெயினுடைய விலை $70. ஆனால் பெட்ரோலுடைய விலை 101 ரூபாய், டீசல் விலை 94 ரூபாய். 350 ரூபாய் இருந்த சமையல் எரிவாயு ஒரு சிலிண்டர் இப்பொழுது 850 ரூபாய். இந்த பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்த்ததன் காரணமாக நம்முடைய நாட்டில் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு மற்றும் லாரி கட்டணங்கள், பஸ் கட்டண உயர்வு, இது சாதாரண மக்களை, வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை பாதிக்கிறது. ஆகவே தான் மக்களுக்கு இதை எடுத்து சொல்லுகின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நரேந்திர மோடி அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் $3.50 இருந்த மத்திய கலால் வரி, பெட்ரோல் டீசலுக்கு இருந்த கலால் வரி இப்பொழுது $38.50 உயர்ந்திருக்கிறது. அதுதான் இந்த பெட்ரோல் டீசல் உயர்விற்கு முக்கியமான காரணம். இது அதற்கு அடுத்த கட்டமாக சைக்கிள் பேரணி நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நரேந்திர மோடி அரசு பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். புதுச்சேரியில் 2வது அலை, கொரோனாவுடைய 2வது அலை குறைய தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு இறப்பு கூட இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்த சமயத்தில் மார்ச் மாதம் 2020 பிப்ரவரி 2021 வரை மொத்த உயிரிழப்புகளே 400 பேர்கள் தான். ஆனால் மார்ச் மாதத்திலிருந்து 2021
மிக வேகமாக இந்த இரண்டாவது அலை பரவ ஆரம்பித்தது. தேர்தல் நடைபெற்றது. அதற்கு பிறகு புதிதாக அரசு வந்தது. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் இந்த இரண்டாவது அலையை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதலமைச்சர் அவர்கள் மே மாதம் 7ஆம் தேதி பதவி பிரமாணம் எடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதன் காரணமாக மே மாதம் 2021 இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 750 பேர்கள் ஒரே மாதத்தில். அதற்கு முக்கியமான காரணம் வெண்டிலேட்டர் இல்லாததும், ஆக்சிஜன் பெட்கள் கிடைக்காததும், அது மட்டுமல்லாமல் தேவையான மருந்துகள் இல்லாததும் முக்கியமான காரணமாக இருக்கின்றன. இதற்கு இந்த அரசு, இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் உள்ள அரசு இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த இரண்டாவது அலை உச்சக்கட்டத்தை எட்டி குறைய ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது டெல்டா ப்ளஸ் என்ற மூன்றாவது அலை வருவதற்கான வாய்ப்புகள் நம் நாட்டில் அதிகமாக இருக்கின்றன. அது ஆகஸ்ட் மாத இறுதியில், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதத்தில் நம் நாட்டில் உச்சத்தை அடையும் என்று கூறியிருக்கிறார். இந்த டெல்டா ப்ளஸினுடைய வீரியம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே மாநில அரசு அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள், குழந்தைகள் இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸினாலே பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே தடுப்பூசி போடும் திட்டத்தை மாநில அரசு வேகமாக செய்ய வேண்டும். இதுவரை, இப்பொழுது நாம் ஜூலை மாதத்தில் இருக்கிறோம், இதுவரை 4 லட்சம் பேருக்கு மட்டும்தான் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 13 லட்சம் பேர்கள். தடுப்பூசி திருவிழா என்று கூறி மிக மெத்தனமான முறையில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. டிசம்பர் 2021க்குள் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போட்டால்தான் புதுச்சேரி மாநிலத்தை கொரோனாவிலிருந்து காப்பாற்ற முடியும். அதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்ததாக தெரியவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி தேவையான தடுப்பூசிகளை பெற்று இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலம் கொரோனா தடுப்பூசி போட்டு 100% நாங்கள் இலக்கை எட்டி இருக்கிறோம் என்ற ஒரு நிலையை உருவாக்கினால்தான் மக்களை காப்பாற்ற முடியும். அதை செய்வதாக எனக்கு தெரியவில்லை. அதை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மந்திரி சபை விரிவாக்கம் நடந்திருக்கிறது. நேற்றைய தினம் 2 மாதங்களுக்கு பிறகு மந்திரி சபை விரிவாக்கம். ஏற்கனவே காரைக்கால் பகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது முக்கியமான இலாக்காக்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. கல்வித்துறை, மின்சாரத்துறை, விவசாயத்துறை போன்ற அனைத்து துறைகளும் காரைக்காலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் நாங்கள் கொடுத்திருந்தோம். அவரும் சிறப்பாக பணிபுரிந்தார். ஆனால் இப்பொழுது காரைக்காலுக்கு சீனியராக இருந்த ஒருவரை புறக்கணித்து ஜூனியருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்த அந்த பதவியோ, அவர் கொடுக்கப்பட்டுள்ள துறைகள் காரைக்காலை புறக்கணிப்பதாக இருக்கிறது. கடந்த முறை கூட திரு ரங்கசாமி அவர்கள் 2011 16 வரை ஆட்சியில் இருந்த சமயத்தில் காரைக்கால் பகுதியை புறக்கணித்தார்.
அதே வேலையை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். காரைக்கால் பகுதி மக்களை ரங்கசாமி அரசு புறக்கணித்து வருகிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. ஒரு புறம் சீனியராக இருந்தவர் புறந்தள்ளப்பட்டு, இன்னொரு புறம் கொடுக்கிற இலாக்காக்களும் தகுதியான இலாக்காக்கள் இல்லாத ஒரு நிலை காரைக்காலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு திரு ரங்கசாமி அவர்கள் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். இந்த பாரதிய ஜனதாவினுடைய நிலை இப்பொழுது பரிதாபமான நிலையாக இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலாக்காக்களை பார்க்கும் பொழுது மக்கள் நல பணியில் ஈடுபடும் இலாக்காக்களாக இல்லை. ஒரு அமைச்சருக்கு குடிமைப்பொருள் துறையை தவிர வேறொன்றும் இல்லை. பாரதிய ஜனதா அமைச்சருக்கு, இன்னொரு அமைச்சருக்கு உள்துறையை தவிர பொறுப்பான துறைகள் எதுவும் இல்லை. இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி, கூட்டணியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா, அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேரம் பேசினார்கள், துணை முதல்வர் பதவி கேட்டார்கள், 3 அமைச்சர்கள் கேட்டார்கள், ஒன்றும் நடைபெறவில்லை. 2 அமைச்சர்கள் தான் கொடுக்கப்பட்டது. அந்த 2 அமைச்சர்களும் முக்கிய வாய்ந்த இலாக்காக்களாக இல்லாத ஒரு நிலை நாம் பார்க்கிறோம். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எங்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை நியமன உறுப்பினர்களை வைத்து கவிழ்த்துவிட்டு, அதற்கு பிறகு என்ஆர் காங்கிரஸோடு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து அவர்கள் 16 இடங்களை பெற்று உடனடியாக 3 நியமன உறுப்பினர்களை கொண்டு வந்து 3 சுயேட்சைகளை சேர்த்து தங்களிடம் 12 பேர்கள் இருப்பதாக காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியிலே உலா வந்தார்கள். பாரதிய ஜனதாவினுடைய வெளிவேஷம், பாரதிய ஜனதாவினுடைய ஆட்களை பிடிக்கும் நிலை இப்பொழுது புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு அமைப்பு என்று ஒன்றுமில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் 6 பேர்களில் 4 பேர்கள் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு தான் அந்த கட்சியிலே சேர்ந்தார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி என்று அந்த இயக்கத்தில் பாடுபட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. அவர்கள் நொந்து போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் தேர்தலில் நின்றார்கள். ஆனால் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி வாய் திறக்கவில்லை. முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதற்காகத்தான் நாங்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கிறோம் என்று தேர்தல் சமயத்திலே சொன்னார். அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் மாநில அந்தஸ்து பெறுவது எங்களுடைய முதல் வேலை என்று கூறினார். ஆனால் பாரதிய ஜனதா அது சம்பந்தமாக வாய் திறக்கவில்லை. இப்பொழுது பாரதிய ஜனதாவுக்கு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பொழுது கூட மாநில அந்தஸ்து சம்பந்தமான கோரிக்கையை முன்வைக்கவில்லை. இதிலிருந்து
பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது சம்பந்தமான எண்ணம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவுடைய கொள்கை புதுச்சேரி தமிழகத்திற்கு ஒத்து வராது. நாம் நீட் தேர்வை எதிர்க்கிறோம். அந்த நீட் தேர்வை புகுத்துவது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். அதை புதுச்சேரி காரைக்கால் பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் அதை வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடித்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்துகிறோம். இந்தி திணிப்பை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. அதை நாம் எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல, குடியுரிமை சட்டம், சிஏஏ, என்ஆர்சி இவைகளை நாம் எதிர்க்கிறோம். ஆனால் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு பாரதிய ஜனதா கட்சி துரோகம் செய்கிறது. விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்து விவசாயிகள் வயிற்றில் அடிக்கின்ற அந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி கவலைப்படுவதில்லை. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற இவைக்கெல்லாம் முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழகத்திலும் வேரூன்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் காரைக்காலுக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் இல்லாத மாநிலமாக புதுவை ஆக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன், நரேந்திர மோடியோ அல்லது அவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்களோ இந்த பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸை அதாவது அசைத்து பார்த்து விட முடியாது. காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமான கட்சி. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி. பீனிக்ஸ் பறவையைப் போல காங்கிரஸ் கட்சி எழுந்து செயல்படும். ஆனால் காங்கிரஸ் புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய முதல் கடமை, முதல் வேலை பாரதிய ஜனதா கட்சியை வேரோடி புடுங்கி வெளியே அடுப்பது தான் எங்களுடைய வேலை. அதை செய்வதற்கு நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கனவு காண வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கொங்கு நாடு பிரச்சனை மக்கள் மத்தியில் தமிழகத்தில் பிரித்து ஒரு தனி மாநிலம் அமைப்பதற்காக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது. தமிழ் மக்கள் அப்படி நினைக்கிறவர்களை எல்லாம் தூக்கி எறிவார்கள். இது பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற விஷம வேலைகளில் இறங்கி இருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பகல் கனவாகத்தான் முடியும். தமிழ் மக்கள் ஒருபோதும் தமிழகத்தை பிரிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கொண்டு வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வேலையை செய்து வருகிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழக மக்கள் மரண அடி கொடுப்பார்கள். இப்பொழுது மின்சாரத்துறையை பொறுத்தவரையில் ஒரு தனி கட்டணம், அதாவது 75 ரூபாய் ஒரு கிலோவாட்டுக்கு நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் இல்லை என்றாலும் அவர்கள் கட்ட வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடப்பட்டு இப்பொழுது அதை வசூல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். இது வணிக நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஒரு வணிக நிறுவனத்தில் ஒருவர் இந்த குளிர்சாதன ஏசியை பயன்படுத்தாவிட்டாலும் கூட அவர்கள் 75 ரூபாய் ஒரு யூனிட்டு கட்ட வேண்டும் என்று சொல்வது இது எந்த விதத்திலும் பொருந்தாது. பயன்படுத்துகின்ற மின்சாரத்திற்கு வேண்டுமென்றால் பணத்தை வசூல் செய்யலாமே தவிர
மின்சாரம் பயன்படுத்தாமல் நீங்கள் பணம் கட்ட வேண்டும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மத்தியில் உள்ள மின்சாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி இதை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், மாநில அரசு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவிப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். ஆனால் இந்த கொரோனா மூன்றாம் அலை ஏற்படும் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வி முதலமைச்சரை கேட்கணும். இல்லை, நீங்கள் உங்களோட கருத்து பள்ளிகள் இப்போ திறப்பது எப்படின்னா, அதாவது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பள்ளிகள் திறக்கப்படலை இது வரைக்கும். அது இந்த குறிப்பாக இந்த மூன்றாவது அலை குழந்தைகளை பாதிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முடிவு அவர் மறுபரிசீலனை செய்யணும். இந்த நேற்று முன்தினம் நடந்த பாரதிய ஜனதா கூட்டத்தில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் எதிர்கொள்வதில் பூத்து வாரியாக நாங்கள் பணிகள் அமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் அதாவது இப்போ காங்கிரஸ் இப்போ தான் அது சம்மந்தமாக கட்சி நிர்வாகிகளோடு பேசிக்கிட்டு இருந்தோம். இது சம்மந்தமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தினேஷ் குண்ட்ரா அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்ம உள்ளாட்சி தேர்தலுக்காக எல்லா தொகுதியிலையும் இந்த வார்டு மறுசீரமைப்புன்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள்கிட்டையும் அரசியல் கட்சிகிட்டையும் எதிர்ப்பு கிளம்பிடுது. அது எப்போ சீரமைப்பாங்க? உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போகிறதுக்கான அறிகுறியாது எது? உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் தள்ளி போகிறதுக்கான அறிகுறியாக பார்க்குறீங்களா? இல்லை, கட்சித் தலைவர் சொல்கிறார். மறுசீரமைப்பு சொல்லியிருக்காங்கன்னா அது முறையாக செய்யலை. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. அவங்களே மறுபரிசீலனை பண்ணுறாங்க டீலிமிட்டேஷன். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை அடுத்த வாரம் நாங்கள் விருப்ப மனு வாங்குகிறோம். அந்த செயல் நாங்கள் வந்துட்டோம், ஏற்கனவே தயாராக இருக்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த காமராஜர் பிறந்தநாள் வருது 15ஆம் தேதி. அதுக்கு முதல் நாள்லேருந்து நாங்கள் யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்களோ அவங்கள விருப்ப மனு வாங்குவதற்கு தயாராகிவிட்டோம். இல்லை, இப்போ இது சீரமைப்பு பணிகளை முடிக்காமல் நீங்கள் தேர்தல் அனுப்ப முடியாது, கண்டக்ட் பண்ண முடியாது. இதை எப்போ செய்வாங்க, எப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அது உச்சநீதிமன்றம் வலியுறுத்தப்படி அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ள முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்றுக்கொண்டு செய்யும் போது இது மாதிரி தவறாக அவசரமாக செய்கிறாங்க. போதுமான அளவு காலம் கொடுக்கல. இல்லை, அவங்க ஒரு காப்பி டிராஃப்ட் காப்பி அனுப்பணும். இல்லை, கெசட்லையும் போடணும், இங்கிலீஷ்னு தமிழில். அதை பார்த்து நாங்கள் திருத்த டைம் கொடுக்கல. எங்கள் ஆளுங்க போய் பேசிட்டு வந்தால் கூட அதை அலட்சியப்படுத்துகிறாங்க. போராட்டம் பண்ண பிறகு சில பகுதியில் உதாரணமாக வெளியூரில் ஒரு தவறு வந்துச்சு. ஒரு சராசரியாக ஒரு மக்கள் தொகை இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு இடத்துல 4000, ஒரு இடத்துல 8000 வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. மறுசீரமைப்பு என்பதே சமம் கொண்டு வரும். முடிந்தவரை 10% கூட குறைச்சி வரணும். இங்கே கூட 18 வார்டை 17 ஆக்கியிருக்கிறாங்க. ஏன்னா அதிக மக்கள் தொகை இல்லை. அதே மாதிரி செய்ய வேண்டியதை அந்த சட்டத்தெல்லாம் மதிக்காமல் தவறாக செஞ்சதுனால இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ யாரும் கோர்ட்டுக்கு போனால் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. அது நம்ம கட்சிக்காரங்க போய் வலியுறுத்தி சொல்லி அப்படிலாம் செய்யக்கூடாது, டைம் கொடுங்கன்னு. அது அப்படி பரிசீலனை இருக்குது. அதுதான் அறிவிப்பு இல்லாமல் வச்சுருக்காங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட் அறிவிப்பு இருக்குல்ல, அது கூட இதில் மண்ணடிப்பட்டில் சொல்லாமல் நிறுத்திட்டாங்க. அது ஒரு வார்டுக்கு முன்னெல்லாம் 5000 வரைக்கும் இருக்கும். 4000, 5000 இருக்கும். நகர பகுதியில் 5000 இருக்கும். கிராம பகுதியில் 3000லேருந்து 4000 வரைக்கும் இருக்கும். நாங்கள் ஆட்சியில் இருக்கிற சமயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம். அவங்களுடைய கருத்தை கேட்டோம். அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு கருத்தை கேட்டோம். மறுசீரமைப்பு சம்பந்தமாக அவங்க கருத்தை சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா வார்டுமே சமமாக இருக்கணும். வாக்காளர் ஒரு வார்டுக்கு 5000னா எல்லா இடத்துலையும் 5000 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை மறுசீரமைப்பு நம்ம செய்கிறதுக்குள்ளே இப்போ ஆட்சி மாற்றம் அவங்க ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. இவங்க இப்போ 7000 போடுறாங்க. சில பகுதியில் 4000 இருக்குது. இந்த மறுசீரமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 2 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் 2 சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்து வருது சில வார்டுகள். இதில் குழப்பம் வருது. இதையெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லி ஆட்சேபனை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அந்த உருளம்பேட்டை தொகுதி, நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் உருளம்பேட்டை தொகுதியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் ஒரு பகுதியை சேர்த்துக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் சேர்த்தாங்கன்னு தெரியல. அதே போல் பாகூரில் அந்த சில குழப்பங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இதை அவங்க சரி செய்யணும். அந்த போராட்டம் நடத்துகிறாங்க. இதை அதை முதல்ல மறுசீரமைப்பு வேலையை அவங்க முறையாக செய்யணும். அந்தந்த தொகுதியில் உள்ளவங்களை அழைச்சி யார் ஆட்சேபனை கொடுக்குறாங்க அவளை கேட்டு அவங்க கருத்தை கேட்டு அது சரி செய்யணுமே தவிர இப்போ ஆட்சேபனை வாங்கி வச்சுன்னு அப்படியே விட்டுறது கிடையாது.
புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயம் வந்து உங்கள் ஆட்சியில் எதிர்த்தீங்க நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எதிர்கட்சி இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அது தனியார் மயம் ஆக்கிடுவாங்களா? அதுக்கு இதை வந்து எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? அதாவது தனியார் மயமாக்கிறத வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சுன்னா புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி துரோகம் செய்கிறதா அர்த்தம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கட்சியில் வந்து இப்போ அமைச்சராக ஒருத்தர் வந்திருக்காரு, நேற்று தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன நிலை எடுக்கிறாங்க பார்ப்போம். ஏன்னா மின்கட்டண உயர்வு எல்லாமே வந்து அவங்க மத்திய அரசோடைய நோக்கத்தின் பிரகாரமே நடந்துகிட்டு இருக்கு. இதையும் அதே மாதிரி கொண்டு போனாங்கன்னா இங்கே மாநில அரசோடைய கட்டுப்பாடை விட்டு அது போயிடுமா கையில்? சார், பல துறைகளுக்கு உள்ள அதிகாரத்தை நரேந்திர மோடி அரசு பறித்து கொண்டது. மாநிலங்களுக்கு குறிப்பாக வந்து விவசாயத்தில் மாற்றம் கொண்டாந்தாங்க. உங்களுக்கு தெரியும், விவசாயத்துறை, மருத்துவத்துறையில் நீட்டை கொண்டாந்தாங்க, அது மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தில் உள்ளது. கல்வி மாநில அரசாங்கத்தில் உள்ளது, அதில் வந்து புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ மின்சாரத்துறையை தொட்டிருக்கிறாங்க. இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கும்பொழுது சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இதை நாங்கள் ஒருபொழுதும் வந்து தனியார் மயத்தை, மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி போராட்டம் நடத்தி நாங்களே தலைமை தாங்கி அதை நிறுத்தணும். மத்திய அமைச்சரை சந்தித்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் இந்த சட்டம் போட்டாலும் இந்த சட்டத்தை நாங்கள் வந்து மதிக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனால் இப்போ இருக்கிற அரசு செய்யுமா என்னன்னு தெரியல. புதுசாக இருந்திருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி வந்து முக்கிய பொறுப்புலாம் அவர் தான் வச்சிருக்காரு. உள்ளாட்சி எல்லாம் வந்து சுகாதாரம் எல்லாமே, அதெல்லாம் அவர் எப்படி செயல்பட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யார் 2011 16 வரைக்கும் எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்லை, அப்போ வந்து அளவுக்கு பிரித்து கொடுத்தாரு. இப்போ வந்து பதவியை யாருக்கும் பிரித்து கொடுக்கல, முக்கிய பொறுப்பு எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் வாங்க, நான் டைம் வாங்கி கொடுக்குறேன், அவரை பாருங்கள்.